நாள் போட்டி நிகழ்ச்சிகள் அனைத்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மற்றும் ஒரு பந்து வீச்சு புதிய துடுப்பாட்ட வீரர் சாஹித் அணித்தலைவர் ரம்சினுடன் இணைந்து துடுப்படுத்தாட சாஹித் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர். ஹிதாயத் நகர் மண்ணிலே பல அரைச்சதங்களை குவித்த ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர். பொறுத்திருந்து பார்ப்போம். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 77. ஒரு விக்கெட் இழப்புக்கு அணி பெற்றுக் கொண்ட மொத்த ஓட்ட எண்ணிக்கை 77. வெற்றி பெறுவதற்கு இன்னும் 19 ஓட்டங்களை பெற வேண்டும். 5வது ஓவரில் மற்றொரு பந்து வீச்சு ஃபஸ்லான் அணித்தலைவர் ரம்சினை நோக்கி பார்ப்போம். சிறந்த ஒரு துடுப்படுத்தாட்டம், ஒரு ஓட்டம். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 78. மற்றும் ஒரு பந்து வீச்சு ஷாஹித், வலதுகை துடுப்பாட்ட வீரர் ஷாஹித். அங்கே லோங்கோன் திசையிலே அடித்தாடுகின்றார். ஒரு ஓட்டம், 2 ஓட்டம். அங்கே ஒரு ஆட்டம் இழப்பு. ஷாஹித் ஆட்டம் இழந்து ரன்அவுட் முறையிலே ஆட்டம் இழந்து வெளியே சென்றார். 2 விக்கெட் இழப்புக்கு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 78. மன்னிக்கவும் 79. இரண்டாவது ஓட்டத்தை பெறுகின்ற நிலையிலே ஆட்டம் இழந்து செல்கின்றார். எனவே அணியினுடைய இந்த அறிவித்தல் முரட்டு சிங்கல், அதாவது சிங்கல் மூன்ஸ் அணியின் ஃபேன்ஸ் மற்றும் அணியினுடைய வீரர்கள் அனைவரும் இந்த மைதானத்துக்கு முன்பாக வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றார்கள். அந்த அணியினுடைய தலைவர் மிகவும் நீமத்துல்லா லெக் திசையிலே அடித்தாடப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றார். உண்மையில் களத்தடுப்பில் ஏற்பட்ட ஒரு மந்தமான நிலைமை என்று நினைக்கின்றேன். 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றார். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 83. இன்னும் வெற்றி பெறுவதற்கு 13 ஓட்டங்களை பெற வேண்டும். 5 பந்துகளை சந்தித்து 13 ஓட்டங்களை பெற வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஓட்டம், சிறந்த பந்து வீச்சு, அதே போன்று சிறந்த துடுப்படுத்தாட்டம். ஒரு ஓட்டத்தினை மஃபாஸ் தனது அணிக்காக பெற்றுக் கொடுக்கின்றார். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 84. முழு லக்குனு சங்கியாவ லக்குனு அசு ஹத்தர කඩුළු දෙකක් බිඳ වැටි මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 84 ක්‍රියාත්මක වෙනවා. අන්තිම අවසාන පන්දු ඕවරේ කණ්ඩායම නායක අනීමතුල්ලා ரம்சாந்தரே இதாவதர் ஆமாங்க ஒரு ஆட்டம் இழப்பு. ஒரு சிறந்த பந்து வீச்சு. அணித்தலைவர் ஆட்டம் இழந்து வெளியே செல்கின்றார். புதிதாக ஆடுகளம் நுழைந்துள்ள வீரர் சஜாத்துக்கும் மிக பரிச்சயமான ஒரு மைதானம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சிறந்த பந்து வீச்சு, குதிரைகளாக ஒரு ஓட்டம். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 85. இன்னும் 2 பந்துகளுக்கு 11 ஓட்டங்கள். இந்த பந்து மிக முக்கியமான ஒரு பந்து வீச்சு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே அடுத்தாடப்பட்ட பந்து. ஆட்டம் இழப்பு. 6 ஓட்டமா? ஆமாங்க ஒரு ஆட்டம் இழப்பு.
உண்மையாக ஒரு திறமையாக வீசப்பட்ட பந்து என்றாலும் திறமையான முறையிலே அடித்தாடினார். 6 ஓட்டத்தை பெற வேண்டும் என்று முயற்சி செய்து துரதிர்ஷ்டவசமாக எல்லை கோட்டுக்கு அருகாமையில் வைத்து அந்த ஆட்டம் இழப்பு அங்கே இடம்பெறுகிறது. மஃபாஸ் ஆட்டம் இழந்து வெளியே செல்கின்றார். உண்மையில் இந்த போட்டியின் வெற்றி வாகை களத்தடுப்பில் இருக்கின்ற அணிக்கு சாதகமாக அமைய போகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. பொறுத்திருந்து பார்ப்போம். 6வது ஓவரின் இறுதி பந்து வீச்சு. ஒரு பந்துக்கு முகம் கொடுத்து 11 ஓட்டங்களை பெற வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். கிரிக்கெட்டை நாங்கள் இறுதி வரை கூற முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம், சிறந்த ஒரு பந்து வீச்சு. அங்கு சதன் ரைடர்ஸ் அணியினர் வெற்றி பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த போட்டியிலே சதன் ரைடர்ஸ் அணியினர் வெற்றி வாகை சூடுகின்றார்கள். அவர்களுக்கு